இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. யாரு? நான் ரத்தம் கக்கி சாவ போற நீ. இப்ப அவங்கள என் மேல வந்து பேச வரக்கூடாதுன்னு தான் நேத்து அவ பொண்ணுட்டே நான் சொன்னேன். போனா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி அவ கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா இங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறத பார்த்தா நான் ஏன் இன்னும் உள்ளே இருக்கணும்? இப்ப நீங்க வந்து பேய் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என்ன பண்ணணும்னு நான் சொல்றாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலதான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? அம்மா நீங்க உங்க பையனா நினைச்சு வர்றக்குன்னு கேக்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. அப்படிலாம் வரக்க முடியாது. தர முடியாதுடா. சரி ஓகே. இப்ப அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிரா பேசுறவங்க பேய் இல்ல நம்புறோம். நான் ஒரு பொதுவான ஆளு. இப்ப நான் சொல்றேன். இப்ப பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். இல்ல வந்து என்ன பண்ண சொல்றீங்க கேக்குறேன். தம்பி அவங்க கேக்குறது என்ன பண்ண சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா கடகடன்ட்டு. மனுஷங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்களால அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த இடத்துல பறக்க முடியாது. இப்ப பேய்களுக்குங்கப்போ எல்லாரும் வச்சிருக்க கான்செப்ட் அந்த இடத்துல நடக்கலாம் பறக்கலாம். சோ மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படிதான் செய்ய முடியுமா? நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. இப்ப நீ பேசுற பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணுட்ட என் கணவர்கிட்ட இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன். அவங்களே சொல்லுவாங்க இப்ப உங்ககிட்ட நான் மீடியாலே வந்து பேசுறேன்னா பேய் இல்லன்னு யார் சொல்றது? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? சரி இப்போ பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்ப வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். இந்த ஷோ ஃபுல்லாமே பேய் தான் பேசும். ஆமா கண்டிப்பா. நீங்க எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன கேள்வி எவ்வளவு வேணா கேளுங்க, நான் சொல்றேன்னா. நிறைய பண்ண கிளி கிழிச்சிட்டடா டார்லிங். நம்புற மாதிரி அம்மா உங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் நல்லா உங்களை கலாய்க்கணும் நாங்க பேசல. என் அம்மா தவம் கிடக்குறேன். எங்க அம்மா என்கிட்ட வரணும், நான் தவம் கிடக்குறேன். நான் உங்க அம்மா இல்லையா? அவ அக்கா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் அக்கா வருதுன்னு சொல்லிட்டு வருது. அதுதான் நான் சொல்றேன். உங்க அம்மா உங்ககிட்ட வராது நான் சொல்ல முடியாது. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பொதுவான அளவு கேக்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஓகே. இப்ப பேயை வந்து எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்றான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாம வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிருவாங்க. எதுவுமே அவங்க வந்து வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஒரு நல்ல பேய்கிட்ட பேசுறனால பயப்படாம பேசுறேன்னா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேட் காம்பவுண்ட் எல்லாம் உடைச்சு போட்டுருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு அது பேய் இல்ல, அவங்களுக்கு நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். அப்ப பேய் வேற பில்லி சூனியம் வேற. பேய் வந்து ஆத்மா. பில்லி சூனியம்னா என்னது? பில்லி சூனியம்னா நீ நாசமா போகணும்ங்கறதுக்காக வைக்கிறது. அதுவும் ஆத்மா தானே? இல்ல சார், அது கண்டிப்பா கிடையாது. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? பேய்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? பேய் வரத எந்த அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதை சொல்லுங்க. பேய்க்கு எதுவுமே பிடிக்காது சார். சாப்பிடுறது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். சாப்பிடுற போது சரக்க வைக்கிறாங்க, வந்து குடிப்பாங்க நம்பிக்கையில தானே படைக்கிறாங்க. குடிக்காதவங்க செத்து போயிருப்பாங்க. அவன் ஏன் குடிக்கிறான்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா கிடையாது சார். பேயால மனிதர்களுக்கு எந்த பயன்? எந்த பயனுமே கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஆசையா மனிதர்களை வச்சு பேய் யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்றது கிடையாது. அவங்க விட்டுட்டு போன ஆத்மா நம்ம தங்கச்சி நம்ம அம்மா நம்ம இவங்கன்னு கடைசி வரைக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்னு ஒரு ஆசை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும் ஆசைப்படுறேன். பேசலாமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார். என்ன போன் காலா? நானும் பேசிட்டாருங்கிறேன். உங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிட்ட? எங்க அம்மாவை நல்லாவே பாத்துக்கிட்டோம். எங்க அம்மா தான் நீங்க எங்கிட்ட சொல்ற விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் உண்மை கிடையாது. ஆமா அப்படி நீங்க பாரு. இவ்வளவு நேரம் பேய் நீங்க சொன்னதை நான் நம்பணும், அவர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்னா நான் எப்படி சார் போய் அவங்க அம்மாட்ட பேச முடியும்? ஒரு நிமிஷம் தம்பி, நான் மைக் தரேன். பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு. என்னமா பேய் சிரி. எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, ரெண்டாவது நான் ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. இது போது எனக்கு வெற்றி 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 வெற்றி.
வேற யார்கிட்ட லைவா பேய் இருக்கு? திடீர்னு ஒரு உருவம் அப்படி கிராஸே ஒரு ஆள் மேல ஏத்துன ஃபீல். சடனா பிரேக் அடிச்சேன், இறங்கி பாக்குறேன், ஆனா அங்க யாருமே இல்ல. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். நைட் ஒரு 2 மணி இருக்கு, வீட்டுக்கு வந்து படுத்துட்டு மறுநாள் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல சார். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றான் அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் சார் வீட்டுல. என்னலாம் பண்ணீங்க? அதாவது காலையில உண்மையிலே என் பொண்டாட்டி கிட்ட நான் போயிட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும் தேடி கொடுங்க என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கேன் சார். இது உண்மையிலே நடந்த ஒண்ணு சார். இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டி என்னை வந்து சொல்லி காமிப்பா. சரி, பேய் வந்துச்சுங்க, பக்கத்துலயே பேயோட உட்காந்துருக்கீங்க, பயமா இல்லையா? இல்ல, அதனாலதான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பாத்திருப்பீங்க. இப்பவே எனக்கு பயமா தான் சார் இருக்கு. நீங்க பேய் இருக்குன்னு சொல்றீங்க, இன்னொருத்தன் இல்லன்னு என் குடும்பம் ஏத்துக்குது. இல்லம்மா, என் தங்கச்சி பிள்ளை ஏத்துக்கறாங்க. உங்க குடும்பம் ஏத்துக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம். அது ஏத்துக்காம எனக்கு கவலையே கிடையாது. அதே எனக்கு கவலைப்படுறீங்க. அது எனக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணட்டும். என் தங்கச்சியை வச்சு என்ன வேணாலும் யூடியூப்ல என்ன வேணாலும் போடட்டும். பேய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியுது பாரு. 15 பேய் வந்து அடிச்சு வரத்துனது. 15 பேயா? ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தாலே பேயாட்டம் ஆடுவாங்க. 15 பேய் வந்துச்சு, எப்படி react ஒரு ஆள் பண்ணீங்க? 2 ஆள் 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். காதை கடிச்சா? எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரமாவ நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். நான் பக்கத்துல நின்னல, அப்பவாது சொல்லலாம்ல. நான் 2 பேரை காதை கடிச்சு துப்பி இருக்கேன், நீ பக்கத்துல நிக்காதுன்னு சொல்லலாம்ல. நான் இங்க நின்னு கேட்டுட்டு இருக்கேன். டாப்னு காதை கடிச்சுனா என்ன இப்ப இருக்கும்? இல்ல சார். இப்ப இல்லப்பா, திடீர்னு கடிச்சிட்டு நான் கடிக்கல, பேய் கடிச்சிருந்தா நான் என்ன பண்றது? ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் கெட்டி போட்டு சாமியார் எடுத்து ஆட்டோவை பிடிச்சி கூத்து போறாங்க. அங்க கூத்து போற இடத்துல என்ன செய்யறேன், ஆட்டோக்குள்ள உட்காந்துருக்கேன். பின்னாடி கூட திண்ணீர் எரியவும் அந்த ஆட்டோவையே நான் தூக்கி எரிஞ்சவேன். அந்த ஆட்டோவை தூக்கி எரிஞ்சவேன் நான். இரும்பு சங்கிலியால கெட்டி போட்டு வச்சிருந்தாங்க. கெட்டி போட்டு மேல திண்ணீர் போடுறது இந்த மாதிரி சுத்தி கோடு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு தான் இருந்துக்காங்க. எனக்கு தெரியல. வெளியில வந்தப்போ எனக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க அவங்க சொல்லி எனக்கு இது தெரியுது. இப்ப 17 பேய் இருக்கா போயிருச்சா? இப்ப இல்ல. அது 17 பேயோட பேரை சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க. ரமேஷ், சுரேஷ், திவாகர், கார்த்தி எல்லாம் கிடையாது. பொதுவா ரமேஷ்க்கு அப்புறம் சுரேஷ்க்கு அப்புறம் கார்த்தி வந்துருவாப்ல. இல்ல கார்த்தி எல்லாம் கிடையாது. அதுல 3 பொம்பளை பேய். ஒன்னு வந்து லட்சுமி, சரஸ்வதினு சொல்லி ஒரு இருப்பாங்க. லட்சுமி, சரஸ்வதி. ஆமா. இன்னொரு ராமு, லக்ஷ்மணன். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நான் கதை நீங்க வந்து இது கதையா பாக்குறீங்க. 14 தடவை என் முடிய புடுங்கிதான் எங்கேயோ போய் ஆணி வச்சு அரைஞ்சு வச்சிருக்காரு. அந்த இடம் எங்கன்னு கேட்டு அந்த ஆணி நானே புடுங்குறேன். புடுங்க என்ன ஆகும்? புடுங்க திருப்பி அந்த ஆவி என் மேலதான் வரும். அப்ப இவங்க நம்புவாங்களா சொல்லுங்க? அவள ஐயா, நான் தெரியாம ஏதாவது சொல்லிட்டேன். நீ பாட்டுக்கு ஆணியை கீழிய புடுங்கி நீ தானே என்ன கலாய்ச்சது, என்ன வந்துடாத. நீ ஆணியே புடுங்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பேய் பிடிச்ச அனுபவம் இருக்கு? மோகினிங்க பிசாசு என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் தான் அவங்க மோகினி பிசாசுங்கிறது. அவங்க வந்து மேரேஜ் ஆகாம செத்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து செத்து போயிடறாங்க, இறந்துறாங்க இல்லீங்களா. அவங்க ஆசை வந்து இளமை ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா. அது வந்து செத்து போயின பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா யாரு அந்த வழியில வராங்களோ, யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசாசு தான் வந்து என்ன பிடிச்சது. என்னையா சொல்ற? உண்மைதான் சார் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, ஆனா மத்தவங்க எல்லாம் பேய் பிடிச்சப்ப பயத்தோட சொன்னாங்க, இவன் மட்டும் ஜாலியா சொல்றியா? அப்புறம் 11 மணி 12 மணி இருக்கும். அப்போ அந்த வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ள என் பக்கத்தில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூங்க வச்சிடும். தூங்குனா தான் அந்த கனவுல போய் அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும். அவங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிக்க முடியும்னு சொல்லி தூங்க வச்சிடும். ஸோ அந்த பேய் உன்னை என்ன படிச்சுன்னு தெரியாது. இந்த பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 19 வயசுல இருந்து 32 வயசு வரையில இருந்தது. லாஸ்டா பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, என் ஊர் பக்கத்திலே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கு. அப்ப கோயில போய் நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 4-5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா நைட்ல கனவுல வந்து அந்த கருப்புசாமி இருக்காரு பாத்தீங்களா, குதிரையில வராரு. அந்த பேய் பின்னாடி வருது. பேய் பின்னாடி வரும்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு வருது. அந்த பேய் யார் குழந்தை? அந்த பேயோட குழந்தை. அப்ப உங்க குழந்தை? பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். சரி, நான் முடிச்சறேன்ப்பா, இருப்பா. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. நான் ஐவிஎஃப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட் டியூப் குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். பேயோட ஒரு குழந்தைலாம் என்னால சாமி என்னையா சொல்ற நீ? நம்ம இங்க உலகம் இருக்கிற மாதிரி பேய்க்கு ஒரு உலகம் இருக்கு, ஆத்மாக்கு ஒரு உலகம் இருக்கு. ஆண் குழந்தை பெண் குழந்தை பேர் தான் வச்சு வைக்கல, அது என்ன வச்சுன்னு தெரியல. அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அது டெய்லி வருது, கேக்குறது இல்லையா?